பொங்கல் பண்டிகையை ஒட்டி கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வெளியூர் செல்லும் பயணிகளின் கூட்டம் நேற்று அலைமோதியது. பொங்கல் பண்டிகையை தங்களுடைய சொந்த ஊரில் கொண்டாடுவதற்கு வசதியாக வெளியூர் செல்லும் மக்களுக்கு கோயம்பேட்டில் இருந்து 14,500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதில் நேற்று மட்டும் 1,408 பேருந்துகள் இயக்கப்பட்டன. இன்று முதல் பொங்கல் விடுமுறை ஆரம்பமாகும் நிலையில் நேற்று கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. பேருந்துகள் அதிக எண்ணிக்கையில் இயக்கப்பட்ட போதும் குறித்த நேரத்திற்கு வரவில்லை என்று பயணச்சீட்டு முன்பதிவு செய்தவர்கள் குற்றம் சாட்டினர். நாங்கள் 10:55 புக் பண்ணியிருக்கோம். எத்தனை மணிக்கு வரும்லாம் தெரில, எத்தனை மணிக்கு போகணும்னு தெரில. இது போன தடவை இதே மாதிரி தான் நடந்துச்சு. தீபாவளிக்கு இதே மாதிரி தான் நடந்துச்சு, நியூ இயர் அப்போ இதே மாதிரி தான் நடந்துச்சு. இது வந்து ஒரு கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காங்க. ரெஸ்பான்ஸ் கரெக்டாகவே கிடையாது எங்கேயுமே. இன்னும் ஒரு ரெகுலரேஷனே கிடையாது. கேட்டால் அங்கே நிறைய புக் பண்ணியிருக்காங்க. ஈவன் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி எனக்கு காசை கூடியாருனால கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு ரெகுலரேஷனே இல்லைங்க.